சார் வணக்கம். வணக்கம் ஜி. தற்போது படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் இறந்து இன்னைக்கு 7 நாள் கடந்துருச்சு. இந்த சமயத்தில் அந்த உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பில் திருமாவளவன் அவர்கள் என்ன கேட்டிருந்தாருன்னா, சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி முதல்வரை சந்திச்சுட்டு வந்து இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்றாரு, சிபிஐ விசாரணை அவசியம் கிடையாது, நமது காவல்துறையினரே அதை பற்றி பேசிப்பாங்கன்றது மாற்று கருத்தை முன்வைக்கிறாரு. இதனுடைய உண்மை பின்னணி என்னவா இருக்கும் சார்? முதல்ல ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை வந்து நம்ம இங்கே பதிவு செய்யணும்னா, இறந்தது ஒரு பட்டியலினத்தவருடைய ஜாதியை சேர்ந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அந்த இறப்புக்கு முறைப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக யார் போயிருக்கணும்? எஸ்சிஎஸ்சியான அமைச்சராக இருக்கவங்க தானே போயிருக்கணும். அந்த எஸ்சிஎஸ்சி அமைச்சராக இருக்கக்கூடிய கயல்விழி அவர்கள் எங்கே போனாங்கன்னே தெரில, தேடிட்டுருக்கோம். அதாவது தாழ்த்தப்பட்ட இனத்திற்கான ஒரு அமைச்சரை போட்டிருக்காங்க. அவங்க அங்கே போயிருக்கணுமா இல்லையா? அவங்க ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கணுமா இல்லையா? மாண்புமிகு முதலமைச்சர் அதுக்கப்புறம் வீட்டில் போய் சந்திச்சார், வேறு எடுத்தோம். ஒருத்தர் இறந்துட்டார். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய, இன்னும் உண்மையாக சொல்லப்போனால் முதலமைச்சர் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் மூலம் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அந்த கொளத்தூர் தொகுதியில் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு தலித் லீடர் இறந்திருக்காரு. அது மட்டும் சொல்லாமல் பகுஜன் சக்தி கட்சியோடைய மாநில தலைவராக இருக்கார். மாயாவதி மிகப்பெரிய ஒரு சக்தியாக யூபியில் இருந்தவங்க. அந்த கட்சியினுடைய தமிழ்நாடு கிளையினுடைய மாநில தலைவர். அவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் கிடையாது, ஒரு அமைப்போட தலைவர் சொல்ல, ஒரு கட்சி பகுஜன் சமுதாய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறன்னா எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டான ஒரு பர்சன் இறந்திருக்கப்ப அந்த பட்டியலினத்தின் சம்பந்தமான அமைச்சர் ஏன் அங்கே ப்ரெசென்ட் ஆகலன்ற ஒரு கேள்வியை நம்ம தமிழக அரசுக்கு ஃபஸ்ட்டு வைக்கிறோம். எப்போவுமே திமுக கவர்மெண்ட் வந்து பிளானிங் தெளிவாக பண்ணும். எப்போதுமே எப்படின்னா, நெருப்பை நீங்கள் எங்கே கொல்லிக்கட்டை எரியுதோ அந்த இடத்துல டக்குன்னு தண்ணியை தெளித்து அந்த கொல்லிக்கட்டை எரிக்கிற வேலையை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. எல்லா கொலைகள் நடந்திருக்கு, எவ்வளோ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அரசியல் ரீதியாக. இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம திருப்புவனத்தில், கும்பகோணத்துலேயோ திருப்புவனத்துலேயோ வந்து ராமலிங்கன்னு ஒருத்தரை வந்து ஹிந்து மத பிரச்சாரம் பண்ணுறாரு ஒருத்தர். அவர் வந்து தட்டி கேட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகளால் அவர் கொல்லப்பட்டார் ராமலிங்கம். அந்த ராமலிங்கம் இறப்புக்கு திருமாவளவன் போனாரா? இல்லை. இன்றைக்கு வந்து இந்துத்துவ கொள்கையை நோக்கி நகர்றவங்க எவ்வளோ பெரிய இஸ்லாமிய சகோதரர்கள் கொல்லப்படப்படுறாங்க. அதற்கு எதனால் திருமாவளவன் போய் முன்னாடி நின்னாரா? இல்லை. சரி, இப்போ சார் நிற்கிறார். எதுக்கு நிற்கிறாரு? அவர் ஒரு தலித் லீடரு, அதனால் நம்மளும் வந்து ஒரு பட்டியலின சகோதரரை சேர்க்குறோம், அதனால் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அவர் போகிறார். அவருக்கும் கொளத்தூருக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா? இல்லை. அவர் ஒரு தனியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு ஒரு கட்சி வச்சுருக்காரு, அமைப்பு இல்லை, அவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு. அந்த கட்சி சார்பாக பானை சனம் கிடச்சி 2 எம்பி அது பாராளுமன்றத்தில் அவங்க கட்சியினுடைய பேர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அவருக்கும் கொளத்தூருக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா? இல்லை. சரி, பகுஜன் சமாஜ் கட்சியோடு நாங்கள் கூட்டணியில் இருந்தோம் ஆல்ரெடி. அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் நாங்களும் கூட்டணியில் இருந்தோம். மாயாவதிகள் நாங்களும் சில தேர்தலில் ஒன்றிணைந்து போட்டியிருக்கோம். அந்தருடைய நன்றி கடன் பலனாக அவங்களுடைய கட்சியினுடைய மாநில தலைவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு, அதனால் நான் பார்க்க போனேன் அப்படின்னு எதனா ஒரு கட்டமைப்பு இருக்கா? அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. திருமாவளவன் அவர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் எந்த நேர்கோட்டிலும் சந்திக்கலை. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவருடைய திருமாவளவனுடைய அரசியல் முழுக்க விழுப்புரம், கள்ளக்குறிச்சின்னு இந்த பக்கம் போயிடும். வட ஆற்காடு, தென்னார்காடு மாவட்டங்களில் தான் அவர் அரசியல். சிட்டியில் அவர் வரவே முடியாது. இங்கே ஆம்ஸ்ட்ராங் குரூப்பும் பூவை மூர்த்தியும்லாம் இந்த இதில் ஸ்ரீபெருந்தூர், பூந்தமல்லி, அரக்கோணம், திருவள்ளூர், சென்னை, வட சென்னை இந்த பெல்ட்டில் இவங்க 2 பேர் தான் ஸ்ட்ராங் அப்பத்துலேருந்தே. ஜான் பாண்டியன்லாம் எடுத்துக்கிட்டால் அந்த சைடு போடுவார், திருப்போங்கணும்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சைடு, சிவகங்கை மாவட்ட சைடு. அவங்க கிருஷ்ணசாமி எடுத்துனா தேவேந்திர வேளான்னு சொல்லிட்டு ஒட்டப்பிராரம், தென்காசி, கடையநல்லூர்னு சொல்லிட்டு இவரோட குரூப்பு. தமிழ்நாட்டில் அறியப்பட்ட தலித் லீடர் 4லேருந்து 5 பேர் தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. சரி, இதனால் வரையும் ஆம்ஸ்ட்ராங்கும் திருமாவளவன் எதனா ஒரு கட்சி மேடையில் 2 பேர் கை கோத்துட்டு பட்டியலின சகோதரர்களுக்காக நம்ம போராடுவோன்னு கை கோத்த மாதிரி எதனா வீடியோ பார்த்துருக்கீங்களா? எதனா ஃபோட்டோ வந்திருக்கா? இல்லை. சரி, எதனா ஒரு பொது நிகழ்வில் 2 பேர் சந்திச்சிருக்காங்க, கட்டி பிடிச்சிட்டு நீனும் பட்டியலினத்துக்கு சகோதரர்களுக்காக தான் போராடுறேன், நானும் பட்டியலின சகோதரன் போராடும், இணைஞ்சு பயணிப்போம் அப்படின்னு எதனா சொல்லியிருக்காங்களா? இல்லை. நல்ல கான்ட்ரவர்சி புரிஞ்சுங்க. இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து அன்புமணி அவர்களும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாங்க. அந்த மீட்டிங்கோட பதிவு கூட யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். அந்த மீட்டிங்கில் என்ன பேசுகிறாங்கன்னா, வன்னியர்கள் சதவீதம்ங்கிறது 30% இங்கே இருக்குது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில். அவங்க சொல்கிறத இங்கே பதிவு செய்கிறேன். அதேமாரி பட்டியலின சகோதரர்களுடைய ஓட் பேங்க் எடுத்து 35% நம்மள்ட்ட இருக்குது. 2 பேர் வன்னியர் அவர்களும் பட்டியலின சகோதரர்களும் தாழ்த்தப்பட்டவர்னு சொல்கிற பட்டியலின சகோதரர்களும் ஒன்று சேர்ந்தால் நாம் இங்கே எந்த திராவிட கட்சிகளோட பின்னாடி போக வேண்டிய தேவையில்லை. நம்மளை பிரித்தாலும் சூழ்ச்சி இங்கே நடந்திருக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதை புரிந்து கொள்ளுன்ற அந்த மீட்டிங்கில் தெளிவாக பேசுகிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க,
ஓட் பேங்க் ஒரு ஊர் இப்போ நீ விக்கிரவாண்டியே எடுத்துக்கிட்டிங்கன்னா 65% வந்து 60% வந்து வன்னியர்கள் இருக்காங்கன்னா 35% அங்கே தாழ்த்தப்பட்டிருக்காங்க. உடையார் ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் இருக்காங்க. வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக விக்கிரவாண்டில் வன்னியர்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் நம்ம இருக்கிறதுனால நம்ம 2 பேரும் கை கோத்தா இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாயிலிருந்து நம்ம வெளியே வரலாம், நம்மளா வந்து ஒரு ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லி ஒரு மேடையில் பேசுகிறாங்க. ஆனால் இங்கே அவங்க கை கோக்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வந்து அது வந்து விடவே விடாது. இவங்க 2 பேரும் தனித்து நிற்க வச்சே தான் இந்த ஆட்டங்காணி தான் ஆட்டை பிரித்து வச்சு தான் இவங்க வந்து வேலை பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பதிவும் இங்கே பதிவு செய்கிறேன். அப்போ எதுக்குமே சம்மந்தம் இல்லை. நான் நல்லா எதுக்கு திருமாவளவன் வந்து வந்ததுக்கு தப்பு சொல்ல, ஒரு எம்பியா ஒரு பட்டியல் இனத்தினுடைய சகோதரி இறக்கப்பட்டிருக்கார், வருது, அதில் மாற்று இல்லை. நான் சொன்ன எதுனா ஒரு நேர்கோட்டில் 2 பேருக்கு எங்கன்னா சிங்க் ஆகுதான்னு பாருங்க. இப்போ திருமாவளவன் வந்து தமிழ்நாட்டில் எந்த படுகொலை இருந்தாலும் நான் முன்னாடி போய் நிற்பேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வரவேற்போம். அவர் ஐயர் செத்தாலும் வருவோம், உடையார் செத்தாலும் வருவோம், தேவர் செத்தாலும் வருவோம், வன்னியர் செத்தாலும் வருவோம், யார் செத்தாலும் நான் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு திருமாவளவன் வந்தாங்கன்னா நாங்கள் வரவேற்போம். ஆனால் இதுவரையும் இந்து கொள்கைகளை ஃபாலோ பண்ணவங்களுக்கு எவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டிருக்காங்க. எதுக்குமே திருமாவளவன் வந்து நான் பார்க்கல. ஆனால் இதற்கு திமுகவை சேர்ந்த எந்த அமைச்சர்களும் வருவதற்கு முன்னாடி, திமுக சம்பந்தப்பட்ட எந்த ஆட்களுக்கு வருவதற்கு முன்னாடி முதல் ஆளாக அங்கே போய் நிற்கிறார். இன்னொரு என்ன சொல்கிறார், உண்மை குற்றவாளி இவர்கள் இல்லை, உண்மை குற்றவாளி யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், அதுக்கு வந்து குறிப்பாக சிபிஐயோட விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவர் அறிக்கை கொடுத்துட்டு வெளில வர்றார். அவர் சிபிஐ விசாரணை கேட்டோன்னா எங்களோட மாநிலத்தவர் அண்ணாமலைஜி ஏற்கனவே சொல்லிட்டார், உண்மை குற்றவாளி இவர்கள் இல்லை, இவர்கள் குற்றம் செய்தவர் ஜோடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவங்க வந்து அதுக்குள்ளேயும் காவல்துறை என்ன பண்ணிட்டார், ரத்தோர் நான் கைது பண்ணிட்டேன்னா அவரை கூப்பிட்டிங்க வாங்க, யாரும் கைது பண்ணல, 11 பேர் சரணாக அடைஞ்சிருக்காங்க. அவங்களா போய் நாங்கள் தான் கொலை செஞ்சோன்னு சரண் அடைஞ்சிருக்காங்க, நீங்கள் எதுவும் கைது பண்ணலன்னு அது ஒரு கூட்டுறதுக்காக தான் அவரை வெளியே அனுப்பிச்சார் பாருங்க. அவர் ரத்தம் இருப்பாருங்களா, அவர் ரொம்ப வானத்திலேருந்து குதிச்ச மாதிரியும் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி கொலை நடந்த இடத்துக்கு கூட அவர் போக மாட்டேன்றார். என்ன மாதிரி கார்பெட் பாருங்க. இவங்களாம் மக்களுக்கு சேவை செய்கிற சேவகர். இவங்களுக்கெல்லாம் நம்ம வரி பணத்தை கொட்டி நம்ம அழுகிறோம். இவங்களுக்கு சம்பளம் 1.5 லட்சம் 2 லட்சம் நம்மளுடைய கழுத்தை அறுத்து அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறோம். கொலை நடந்திருக்கு. ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிற மாயாவதின்றவங்க யூபியில் முதலமைச்சராக 2 முறை இருந்தவங்களே இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு தனியாக ஃப்ளைட் எடுத்துகிட்டு வரப்ப போலீஸ் கமிஷனர் அங்கே இருக்கணுமா இல்லையா? இது பேசிக் தானேங்க. ஏங்க முக ஸ்டாலின் ஒரு இடத்துல இருந்தால் போலீஸ் உடனே செல்ட் அடிக்கிறாரா இல்லைங்க? அப்போ ஒரு கொலை நடந்த இடத்துக்கு கூட வராத அளவு அவர் என்ன பெரிய ஒரு உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய ஸ்காட்லாந்துடைய போலீஸ் அதிகாரி அவர். அதனால் அவர் மாற்றப்பட்டார், அது புறந்தள்ளுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன, மேற்கு வங்காளம் முதல்ல ஒரு கூற்று போடுறாங்க, சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னா எங்களுடைய அனுமதி வேணும். அதுக்கு ஒரு பவர் இருக்குது. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்கன்னா சிபிஐ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இசைவு இல்லாமல் உள்ளே வர முடியாது. மேற்கு வங்காளம் போட்டோன்னா இங்கே சந்திரசேகர் ராவ் போடுறாரு. சந்திரசேகர் ராவ் வந்து அப்போ வந்து பாரதிய ராஷ்டிரிய சமிதின்னு சொல்லி தெலுங்கானாவில் ஆண்டுட்டு இருந்தப்போ அவர் போடுறாரு. அவர் போடுற பாட்டோன்னா முக ஸ்டாலின் உஷாராக வந்தோன்னே 2021 வந்தோன்னே அவர் செஞ்ச முதல் காரியம் தமிழக அரசு அனுமதி இல்லாமல் சிபிஐ நுழையக்கூடாதுன்னு ஃபஸ்ட் செக்கை வச்சுட்டாங்க. இப்போ நம்ம எல்லாருமே சிபிஐ விசாரணை கேட்குறோம். சிபிஐ நேரடியாக இங்கே விசாரிக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாதுன்னா மாநில அரசோடைய அனுமதி வேணும். மாநில அரசுன்னு சொன்னது நாங்களே பண்ணிப்போம், கலாச்சாரத்தை கண்டுபிடிச்சிட்டோம், இதை கண்டுபிடிச்சிட்டோம், இதையும் கண்டுபிடிச்சிருவோம் சொல்லி மாநில அரசு இங்கே சப்பக்கட்டு கட்டுது. அப்போ மாநில அரசு ஏன் இதை சப்பக்கட்டு கட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தான், நீங்கள் தான் திமுக சம்மந்தப்பட்டவர்கள் யாரும் இதில் தலையிடல, திமுகவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இது அரசியல் படுகொலை இல்லை, தனிப்பட்ட ஒருத்தருக்கான விரோதமான படுகொலைன்னு எங்கேயும் பதிவு பண்ணுற திமுக ஏன் சிபிஐ விசாரணைக்கு அனுமதி மறுக்கிறது தானே கேள்வி வைக்கிறோம். அப்போ சிபிஐ மறுக்கிறது தான். சிபிஐ உள்ளே வந்தால் அவன் வந்து திமுக காரனா, அதிமுக காரனா, பாஜக காரனா, காங்கிரஸ் காரன்லாம் பார்க்க மாட்டான். தெளிவாக எடுத்து டேட்டா கொடுத்துருவான், இந்த கட்சிக்காரன் இவன் பண்ணியிருக்கான், இவன் சம்மந்தப்பட்டிருக்கான். அப்போ திமுகவுடைய இருக்கக்கூடிய அமைச்சர்களோ, திமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ, திமுக இருக்கிற தொண்டர்களோ, திமுக இருக்கிற மாவட்டமோ கிளையோ யாரோ இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரா ஒரு கேள்வி எழுதா இல்லையா? அதை தீர்த்தி பண்ண வேண்டியது யாரோட கடமை? திமுகவோட கடமையா இல்லையா? அங்கே இறக்கப்பட்டது கொளத்தூர் தொகுதிக்கு முக ஸ்டாலின். அவர் ஒரு சின்ன ஆரம்ப சுகாதார நிலையம் குளத்தூரில் திறந்தால் கூட முதல்ல போய் யார் நிற்கிறாரு? நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு முக ஸ்டாலின் நிற்கிறார். 10 பேருக்கு மழை கோட்டு கொடுக்குறாங்க, அதுக்கு போய் நிற்கிறார். மழை பெஞ்சிருச்சு, எல்லாருக்கும் மழை கோட்டு தரோம், எல்லாருக்கும் நிற்கிறாங்க, எல்லாருக்கும் இஸ்திரி பட்டி தரோம். யார் நிற்கிறாரு? மாண்புமிகு முதலமைச்சர் நிற்கிறார். உங்கள் கட்சி, உங்கள் தொகுதி, நீங்கள் ஓட்டு போடுறப்ப அவங்களை எதிர்த்து 3500 ஓட்டு வாங்கினா ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சி ஆம்சா இறந்ததற்கு
4 நாள் கழிச்சு திமுக ஸ்டாலின் இருப்பார். இன்னைக்கு சின்ன ஒரு விஷயம்னாலும் உதயநிதி அனுப்புறீங்களா, உதயநிதி உடனே போ, கள்ளச்சாராயமா உடனே போய் அட்டண்டன்ஸ் போடு, இங்கேயே அட்டண்டன்ஸ் போடு. இங்கே தமிழ்நாட்டில் தேர்தலில் ஜெயிச்செடுத்ததுன்னா அதற்கு காரணம் உதயநிதியோட பிரச்சாரம். ஏன்னா அவர் அடுக்குமொழி பேசுறதுல வல்லவர், டேட்டா கொடுக்கறதுல வல்லவர், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய ஒரு நூற்றாண்டுக்கான அரசியலை புரட்டி போட்டு அப்படியே 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 போல்டாக பேசுகிற அளவுக்கு அவருக்கு அறிவுத்திறன் மிக்க மிகப்பெரிய ஒரு வல்லவர். எதுவுமே கிடையாதுங்க. ஏறின்ட்டு ஒரு டாட்டா காட்டிட்டு பல்ல இழிச்சிட்டு போகிறாங்க. அவரால் தான் இங்கே ஜெயிச்சுன்ற மாதிரி இங்கே ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அது அவங்க கட்சி, அவங்க உட்கட்சி பிரச்சனை, அதுவும் தலையிட வரும்ல. சரி, அவராவது அங்கே போனாரா? இல்லை. அப்போ முக ஸ்டாலின் நம்மளை எதிர்த்து போட்டிக்கிட்டதுனால ஆம்ஸ்ட்ராங்குக்கு வந்து நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா. உண்மை குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னு ஒவ்வொரு முறையும் நம்ம கேட்குறோம். உண்மை குற்றவாளி யார், அதை சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ நேற்று வரையும் அதுதான் சொன்னேன், கொல்லிக்கட்டை எங்கே இருக்கிறதோ அந்த கொல்லிக்கட்டை உருவுற வேலையை திமுக தெளிவாக பண்ணும். அந்த மாதிரி தான் திருமாவளவனை விட்டுட்டு அந்த நேரம் பட்டியலின சகோதரர்களுடைய ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபோர்ஸாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், அவங்களுடைய ஆம்ஸ்ட்ராங்கோட பாடியை வந்து இதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, அரசு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து மறியல் பண்ணுறாங்க, அங்கேருந்து கொண்டு வராங்க. இங்கே அவருடைய புத்தகக்காரன்னு அவர் நின்று அவருடைய குளத்தூரில் புத்தகக்காரன்னு ஒரு கோயில் கட்டியிருக்காரு, அங்கே தான் வந்து அவரை புதைக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்வைக்கிறாங்க. அப்புறம் வந்து அது கோர்ட்டுக்கு போச்சு, கோர்ட்டு இது மாதிரி பண்ண முடியாது, நீங்கள் பொருளில் தான் ஜெயிக்கணும், புதைக்கணும்னு சொல்லி கோர்ட்டு சொல்லிச்சு. அதில் மாட்டில்ல. எல்லா இடத்துலையும் அவங்க போராட்டத்தை உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வைக்கிறப்ப இந்த கொல்லிக்கட்டை மிகப்பெரிய லெவலாக எரியுதே. அப்போ மாற்று கட்சியினர் போனால் இன்னும் பெரிய பிரச்சனையாடுன்னு சொல்லிட்டு இவர் திருமாவளவனை நைஸாக உள்ளே அனுப்பிச்சிட்டு அவர் அப்படியே கட்டிப்பூச்சி அழுகிறாரு. நம்ம சினிமா டேரக்டர் இருக்கிற ரஜித் அவன் ஓன் கத்துறான், எல்லாம் கத்துறாங்க. எல்லாம் அவரோடையும் தவறில்லை, அவங்களுடைய இழப்பு. நம்மளும் வந்து ராம்சாங் இழப்புக்கான ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்க மாற்றில்லை. ஆனால் எல்லாத்துக்கும் குரல் வந்து கொடுக்குற ரஞ்சித் இப்பொழுதுதான் வாயை திறந்து இங்கே இருக்கக்கூடிய தலித் லீடர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு முதல் முறையாக திமுக எடுத்து பேசுகிறார். இதே திமுகவுக்குரிய சொம்பாக அறுவடையாக தான் சார்பட்டால் எடுத்துருப்பார். பசுபதி பற்றி கரவேட்டி மோகனு கட்டியிருப்பார், திமுக கரவேட்டி. அந்த எமர்ஜென்சி பீரியட் பேசினா அது தனியாக வேணும். அப்போ இப்படிப்பட்ட ஆளுகளே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வரப்போ இந்த பட்டியலின சகோதரர்கள் வந்து அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கோவக்கணல் இருக்கப்போ அது ஆளுங்கட்சியை நோக்கி திரும்புன்று பயந்து தான் சம்மந்தமே இல்லாமல் திருமாவளவனை வச்சு அன்றைக்கு அவர்கள் ஆஃப் பண்ணிவிட்டு, எப்படின்னா ஆறுன கஞ்சின்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் ஆறி போய் முடிஞ்சோடனே இப்போ வந்து சிபிஐ விசாரணை தேவையில்லை, இவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, இதனால் வரையும் என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. இந்த விவேக் சொல்லுவார் பாருங்க படிக்காதன் படத்தில், இதனால் வரையும் நான் உங்களுக்கு என்னடா செஞ்சேன், ஒன்றுமே செய்யலை, இனிமேல் என்ன சொன்னால் ஒன்றுமே செய்ய மாட்டேன். இப்பயும் சொல்கிறேன், இதில் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. இது அப்படியே ஆறுன கஞ்சி ஆகி அடுத்த பிரச்சனை வரப்போ அதை பூதாகரமாக்கி இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவாங்க. இதுதான் இங்கே நடக்கக்கூடிய உண்மை. பட்டியலின சகோதரர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை பட்டியலின தலைவர்னு சொல்லி கொண்டு திருமாவளவன் போன்ற ஆட்கள்லாம் இன்னும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்ம நிகழ்ச்சி வாயில ஒரே ஒரு கேள்வி முன்வைக்கிறோம். இதனால் வரையும் பிரிந்திருந்த பட்டியலின லீடர்ஸ் எல்லாருமே தயவு செய்து இந்த கொலையில் ஒன்று சேருங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை கூப்பிட்றேன், ஜான் பாண்டியன் அவர்களை கூப்பிட்றேன், திருமாவளவனை கூப்பிட்றேன், வேறு யாருங்க பூவை மூர்த்தி, பூவை ஜெகன், அந்த குரூப்பையும் கூப்பிட்றேன். எல்லாரும் ஒரு சேரா நின்று இந்த கொலைக்கான காரணத்தை கொடுக்கணும்னு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை அரசாங்கத்தில் கொடுத்தால் திமுக செவி எடுக்கும். ஆனால் எப்படி வன்னியர்களையும் இந்த பட்டியலின சகோதரர்களும் பிரித்தாலும் சூழ்ச்சி மூலம் இங்கே அரசியல் செய்து கொண்டு திராவிட மாநிலிருந்து இவர்கள் விடுபட வேண்டும். இவர்கள் விடுபட்டால் மட்டும்தான் இதுக்கான மாற்றம் வரும். ஆனால் அது விடுபடவே மாட்டாங்க. விடுபட திமுக ஒத்துக்காது.